ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது ஜெஸி ரைஸ். அது ஒரு கேட்டட் கம்யூனிட்டி. ஒரு 200-300 வீடுகள் இருக்கிற இடம். அங்கே வந்து ஒரு அம்மா மட்டும் எல்லா நேரமும் எல்லாரையும் தொந்தரவு பண்ணுவாங்க. எல்லா வீட்லேயும் ஏதாவது பிரச்சனைகளை இவங்க கொண்டு வருவாங்க. இவங்க யார் பேச்சையுமே கேட்க மாட்டாங்க. எந்த நல்ல விஷயமா இருந்தாலும் சரி, அவங்க அதுக்கு ஒத்து போக மாட்டாங்க. நீங்கள் செய்கிறது தப்பு, இதை இப்படி செய்யுங்க, இதனால் இத்தனை பேருக்கு தொந்தரவு வருது அப்படின்னு சொன்னாலும், எனக்கு தெரியும் உன் வேலையை பார்த்து போ அப்படின்னு சொல்லுவாங்க. எதை பற்றியுமே கவலைப்பட மாட்டாங்க. எல்லா நேரமும் எல்லார்கிட்டேயும் சண்டை போடுவாங்க. அதனால் அவங்களுக்கு பட்டப்பேரே வச்சு கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த அம்மாவை எதுக்க பார்த்தாலே உடனே சொல்லுவாங்க, ஐயோ இப்போ என்னத்தை இழுத்துக்கிட்டு வருதோ தெரியலையே அப்படின்னு பேசுவாங்க. அந்த அளவுக்கு. அப்போது அந்த ஆஃபீஸ் பேரரில் புதுசாக ஒருத்தர் வந்து சேர்ந்தார். அவர் சொன்னார் ஒரு நாள், இல்லை அந்த அம்மாவை யாரும் கிரிட்டிசைஸ் பண்ணாதீங்க, அவங்க போக்கில் விட்டுடுங்க அப்படின்னு அவர் சொன்னார். அப்போது ஆஃபீஸ் பேரர்ஸில் மற்றவங்கெல்லாம் கேட்டாங்க, என்ன நீங்கள் அந்த அம்மாவுக்கு போய் இப்படி சப்போர்ட் பண்ணுறீங்க, அவங்களால எவ்வளோ தொந்தரவு தெரியுமா அப்படின்னு. எல்லாம் கரெக்டாக அவங்க சொல்கிறதெல்லாம் சரின்னு நான் சொல்லலை, ஆனால் அந்த அம்மாவுக்கு வீட்டில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது, அதனால வர்ற டிப்ரெஷனில் அவங்க இப்படி நடந்துக்கிறாங்க அப்படின்னு அவர் சொன்னார். அவங்களுக்கு பிள்ளைகள் சரியாக இல்லை, கணவர் சரியாக இல்லை, ஒரு குழந்தைக்கு உடம்பு ரொம்ப சரியில்லை. இந்த டிப்ரெஷனை அவங்க வெளியில் எந்நேரமும் காட்டுறாங்க. தனி ஆளாக ஃபைனான்ஷியல் பேர்டன் உண்டு, தவிர இந்த பிள்ளைகளையெல்லாம் வளர்க்க வேண்டிய மேய்க்க வேண்டிய கஷ்டங்கள் இருக்குது. இது எல்லாமே தெரிஞ்சதுக்கு அப்புறமும் நாம் அவங்கள குறை சொல்கிறதுல அர்த்தம் இல்லை, ஆகையினால அவங்கள விட்டுடுங்க அப்படின்னு அவங்க சொன்னார். அது ஒரு வித்தியாசமான பார்வை. உண்மையில் நமக்கெல்லாம் அது அவ்வளோ ஈஸியாக ஏற்றுக்க முடியாது இல்லையா? எல்லார் வீட்லேயும் தான் பிரச்சனை இருக்குது, அதுக்காக நம்ம எல்லோரும் கன்சிடர் பண்ணுறாங்களா அப்படின்னு தான் நம்ம நினைப்போம். ஆனால் உண்மை அதுதான். அந்த வீட்டில் அளவுக்கு மீறின ப்ரெஷரும் டென்ஷனும் ஸ்ட்ரெஸ்ஸும் அந்த அம்மாவுக்கு இருக்குது. அவங்களால அதை வீட்டில் காட்ட முடியலை, அல்லது காட்டியும் பிரயோஜனம் இல்லை. அதை அவங்க மொத்தமாக வெளியில் காட்டுறாங்க. ஓரளவுக்கு நார்மலாக பீஸ்ஃபுல்லாக போய்கிட்டு இருக்கிற ஜனங்கள் மேலே, அடுத்தடுத்த வீட்டுக்காரங்க மேலே அவங்களுக்கு ஒரு எரிச்சலும் கோபமும் ஆத்திரமும் வருது. இதுதான் அவங்க கோபத்துக்கு காரணம். எல்லா நேரமும் அடுத்தவங்கள டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கும் அதுதான் காரணம். நம்ம சுற்றியும் இது மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க. எல்லாரையுமே ஈஸியாக குறை சொல்கிறதுக்கு முன்னாடி அவங்க என்ன மாதிரி பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு கொஞ்சம் பார்த்தமா இருந்தால் அவங்களுடைய குணநலன்களுக்கான காரணம் நமக்கு தெரிய வரும். எனக்கு ஒரு வேலைக்காரமாக இருந்தாங்க. அவங்க வெள்ளிக்கிழமை ஆனால் ரொம்ப டென்ஷன் ஆகிடுவாங்க. வெள்ளிக்கிழமை வேலைக்கு வர மாட்டேன்னு சொல்லுவாங்க. இல்லைனாக்கா வந்துட்டு ஏதாவது சத்தம் போட்டுக்கிட்டு பேசிக்கிட்டு இன்றைக்கி அவ்வளோதான் அப்படின்னு ஏதோ சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் எனக்கு அது புரிஞ்சுது. வெள்ளிக்கிழமை ஆனால் அவங்க வீட்டுக்காரரு சரக்கு அடிச்சுட்டு வருவார், வீட்டில் சண்டை போடுவார், இந்த அம்மாவா அடிப்பார் அப்படிங்கிறதெல்லாம் இதெல்லாம் எனக்கு முதல்ல தெரியாது. ஸோ வெள்ளிக்கிழமை ஆனாலே அவங்க சைக்கலாஜிக்கலாக டிப்ரெஸ்ட் ஆகிடுவாங்க. இது மாதிரி எல்லாருக்கும் ஏதாவது பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே இருக்கும். ஒருத்தர் வெளியில் எல்லார்கிட்டேயும் சண்டை போடுறாரு, யாரு கூடயுமே ஒத்து போக மாட்டேங்கிறாரு, எரிஞ்சு விழுகிறாரு, இப்படின்னெல்லாம் கேரக்டர்ஸ் இருக்காங்க அப்படின்னா முதல்ல நம்ம யோசிக்க வேண்டியது, அவங்க என்ன மாதிரி பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்களோ தெரியலையே. ஏதோ ஒன்று அவங்க ஃபேஸ் பண்ணுறதுனால தான் அவங்க நம்மக்கிட்ட இப்படி நடந்துக்கிறாங்க. ஸோ நாம் கொஞ்சம் பொறுத்து போவோம் அப்படின்னு நாம் முடிவு பண்ணினமா இருந்தால் நிறைய பிரச்சனைகள் குறையும். எப்பவும் நாம் நம்மளை பற்றியே யோசிக்கிட்டு இருக்கக்கூடாது, எதுக்க இருக்கிறவங்கள பற்றியும் யோசிக்கணும். அவங்களுக்கும் நிறைய பிரச்சனைகள் இருக்கும். அவங்களுடைய குணங்கள் எல்லாமே அவங்க எதிர்கொள்ளுகிற பிரச்சனைகளாலே வர்றது தான். ஆகையினால் ரொம்ப ஈஸியாக யாரையும் குற்றப்படுத்த வேண்டாம். அதுக்கான காரணங்கள் என்னங்கிறத நாம் புரிஞ்சிக்க முயற்சி பண்ணுவோம்.